நாத்து போடுறதுலேருந்து தக்காளியில் வர பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சமாளித்து நம்ம தக்காளி செடியில் வந்து ஒரு நல்ல அறுவடை எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தக்காளி நாற்று போட்டு எடுக்கிறது தாங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாற்று போட்டு நம்ம வந்து எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். நாற்று வந்து இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது, நல்ல ஓரளவுக்கு பெரிய ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு எடுத்து மாற்றணும். இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கு 20லேருந்து 30 இல்லை 40 நாள் கூட உங்களுக்கு ஆகலாம். இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக எடுத்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் வேறு ஒரு தொட்டியில் நீங்கள் மாற்றி வைக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து நாற்று போட்டு எடுப்பேன், இல்லைனா நான் வந்து குழி தொட்டு முறையிலேயே நான் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு மெத்தட் தான். நான் சும்மா விதைகளை தூவி விட்டுருவேன், அதில் நல்ல விதைகள்லாம் நல்லாவே வரும், நான் வந்து மாற்றி வைப்பேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் நாற்று மாற்றி வச்சதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 நாளில் வந்து உங்களுக்கு பூ பூத்து நல்லா காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நாற்று போடுறதுல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாற்று வந்து டக்குன்னு சாஞ்சிரும். இப்படி நாற்று நீங்கள் பார்க்குறீங்களா, இது இப்படியே சாஞ்சு போகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி சில நாற்றுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போயிருக்கும், இதுவும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஏதாவது கட் பண்ணி விட்டு போகும். அணில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலி, அதுக்கப்புறம் பெருச்சாளி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாற்றுக்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணுற தன்மை இருக்குது. அது இல்லாமல் சில வெட்டுக்கிளிகள்லாம் இருக்குது, அதுவும் வந்து கட் பண்ணி விட்டுரும். ஏதோ சிசரில் யாரோ கட் பண்ண மாதிரியே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் கட் பண்ணானா அப்படின்னு கூட சில நேரத்தில் யோசிக்க தோணும். பட் ஆனால் அதெல்லாம் கிடையாது. சில மிருகங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிவிடும். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கத்திரிக்கோளால் கட் பண்ண மாதிரியே இருக்கும். பட் ஆனால் இதுதாங்க காரணம், ஏதோ ஒரு அனிமல் வந்து கட் பண்ணி விட்டு போயிடும். அனிமல் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நாற்றுக்களை பாதுகாக்கிறதுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு மேலே ஒரு கவர் மாதிரி இப்படி போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மார்னிங் வந்து இதை எடுத்து விட்டுடலாம். கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக நாற்றுகளுக்கு தேவை. இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இல்லைனா இன்னொரு மெத்தட் நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பால்கனியில் தான் வளர்த்தேன். ஸோ பால்கனியில் வளர்க்கலாம், இல்லை கொஞ்சம் விண்டோ பக்கத்தில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். இது உங்களுக்கு இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் அணில், அதுக்கப்புறம் புறாக்கள், அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு மிருகங்களும் வந்து அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்சம் வெயில் இருந்தாலே போதும் நாற்றுகள் முளைச்சி வர்றதுக்கு. பால்கனி இருந்துச்சு, இல்லைனா விண்டோ பக்கத்தில் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி நாற்றுகள் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கலாம். இதுவும் வந்து ஒரு மெத்தட். ஸோ நாற்றுல ரொம்ப பார்க்க வேணாம், நாற்று வந்து ரொம்ப ஈஸி தான். இதில் இன்னொரு காமனான ஒரு ப்ராப்ளம் வரது வந்து பார்த்திங்கன்னா, சின்னதுலேயே வந்து உங்களுக்கு ஏதாவது அழுகி போகிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் ஏதாவது ஃபங்கஸ் நோய் வந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நாற்று போட்டு எடுத்து வைக்கிறதுக்கும் மண்கலவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்கலவை ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மண்கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி நான் சில வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நாற்று நல்லா வளர்ந்துருச்சு, வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் தொட்டியில் மாற்றி வைக்கிறீங்க. இந்த தொட்டியில் மாற்றி வைக்கும் போதே 2 ப்ராப்ளம் வரும். ஒன்று, என்ன மாதிரி தொட்டி வந்து பயன்படுத்துறது. ரெண்டாவது, அதில் என்ன மண்கலவை பயன்படுத்துறது. தொட்டி ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் சைஸ் தொட்டியாக வச்சுக்கோங்க. சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் காய் வரும், சில நேரத்தில் காய் வராமல் போகலாம், நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். தொட்டி ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் சைஸ் தொட்டியாக வச்சுக்கோங்க. டீசென்ட் சைஸ் தொட்டின்னு நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15க்கு 15 க்ரோ பேக்கு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஏதாவது ஒரு பெயிண்ட் பக்கெட்டாக இருக்கட்டும். 1 லிட்டர் பெயிண்ட் பக்கெட் கூட ஓகே தான். ஆனால் இதுலேயுமே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வச்சாலே போதும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொட்டியில் நீங்கள் வந்து ஒரு செடி நீங்கள் வச்சிங்கனாலே அதிலே உங்களுக்கு நல்ல காய் வந்து கொடுக்கக்கூடியது தான். நீங்கள் அதில் எடுத்துகிட்டு போய் 2 செடி 3 செடின்ற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு செடி வச்சிங்கனாலே அது நல்லா பெருசாக வளரும். தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குங்க. காமனாக உங்களுக்கு வந்து பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன், இன்டிட்டர்மெண்ட்டுன்னு 2 வெரைட்டியாக பிரிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண விரும்பல. மோஸ்ட்லி நம்ம கிட்ட கிடைக்கிறது எல்லாமே டிட்டர்மைன் வெரைட்டி தான். இதில் நிறையா வந்து கிளைகள்லாம் வந்து அதில் இருந்தால் நமக்கு காய்கள்லாம் வரும். ஹைப்ரிட் வெரைட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் கழிச்சு விட்டாலும், உங்களுக்கு கிளைகள்லாம் கழிச்சு விட்டாலும் உங்களுக்கு காய் வந்து கண்டிப்பாக விற்கும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ நமக்கு வந்து இந்த வெரைட்டிஸ் தான் நம்ம நாட்டு ரகத்தில் வந்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக வளர்கிறதுக்கு நிறைய சத்துக்கள் வேணும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நல்ல ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. மண்கலவையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமான மண்கலவை இருக்கணுங்க. அந்த மண்கலவையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சத்துக்களும் ஓரளவுக்கு இருக்கணும். அதுக்கு நான் வழக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட். ஸோ கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 20% இந்த மண்கலவையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைங்க நான் கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்லாம் பண்ணல, அந்தளவுக்கு எனக்கு இட வசதி இல்லை, பொறுமை இல்லை அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில வழிகள் நான் சொல்கிறேன். இந்த டீ வேஸ்ட்டு, காஃபி வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் முட்டை ஓடு, இதெல்லாமே வந்து ஒரு லேயராக நீங்கள் வந்து உங்கள் மண்கலவையில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 30% வெர்மி கம்போஸ்ட் இருக்கட்டும், 20%லேருந்து 30% செம்மண் கண்டிப்பாக இருக்கணும். அதேமாரி கோகோபீட் ஒரு 20% இருந்தால் நல்லது. மணல், ஆற்று மணல் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஒரு 10% ஆற்று மணல் பயன்படுத்துங்க, இல்லை 5% ஆற்று மணல்
பயன்படுத்துங்க. ஆற்று மணல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியில் போகிறதுக்கு வந்து நல்லா உதவியாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து அதில் வந்து சின்ன சின்ன தாது பொருட்கள்லாம் இருக்குது. செடி வளர்கிறதுக்கு போரான், அயன், அதுக்கப்புறம் சில மினரல்ஸ்லாம் தேவைப்படும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மணலில் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரெட் சாயில் கிடைக்கலாம், உங்கள் தோட்டத்து மண் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மண் கலவையை நீங்கள் வந்து நல்ல தரமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மண் கலவை ரெடி பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் இதில் வர ப்ராப்ளம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறையா வர ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இலை சுருட்டல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தொந்தரவு. இந்த 2 தொந்தரவையும் நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு நீம் ஆயில் ஓரளவுக்கு பயன்படுத்தலாம். இலை சுருட்டல்ங்கிறது வைரஸ் நோய். இது வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்தெந்த இடத்துல இலை சுருட்டல் இருக்கோ அந்த இலைகள்லாம் முடிஞ்ச வரைக்கும் பிடுங்கி தூரமாக தூக்கி போட்டுருங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். இல்லை பக்கத்தில் 2-3 செடி இருக்குன்னா அட்லீஸ்ட் எந்த செடிக்கு வந்திருக்கோ அதை தனியாக ஐசோலேட் பண்ணி வைங்க, தனியாக தனிமைப்படுத்தி வைங்க. எப்படி நம்மலாம் வந்து கொரோனா வந்து தனியாக தனிமைப்படுத்திக்கணுன்றாங்க, அந்த மாதிரி தான் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு ஏதோ ஒரு வைரஸ் நோய் வந்துச்சுன்னா தனிமைப்படுத்திக்கணும். அப்போ தான் அது மற்ற செடிகளுக்கு பரவாமல் இருக்கும். ஸோ இந்த இலை சுருட்டல் நோய் வந்து வர்றதுனால உங்களுக்கு வந்து அறுவடையில் இந்த பாதிப்பு இருக்காது, ஆனால் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் செடி சாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இலை சுருட்டல் நோயை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செடி நல்லா தரமாக ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நோயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அது மீண்டு வந்துடும். எப்படி நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மீண்டு வருமோ அதுமாரி செடிக்கும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னா இதுலேருந்து மீண்டு வந்துடும். அதுக்காக வந்து செடி இந்த டல்லாக இருக்கும்போது உரங்களை நான் அள்ளி கொடுத்தா எனக்கு சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப எக்ஸஸாக போட்டு அடித்து தள்ளணும் அப்படின்னா செடி செத்துடும். அந்தளவுக்கு உரங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் வேணால் லிக்விட் ஃபெர்டிலைசர், மீன் அமிலம், கடல் பாசி, இல்லை பஞ்சகாவியம் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து தெளித்து விட்டு வரலாம். ஸோ இதை நீங்கள் கொடுக்குறது மூலமாக ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதேமாரி தண்ணி மேலே ஊற்றக்கூடாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களா, ஈவினிங் ஊற்றுறீங்களோ இல்லை காலையில் ஊற்றுறீங்களோ, அதுவும் இந்த இலை சுருட்டல் நோயெலாம் இருக்கும்போது தண்ணி வந்து செடிகளுக்கு இலைகள் மேலே படுற மாதிரி ஊற்றாதீங்க. ஏன்னா தண்ணி வழியாக தான் இதெல்லாம் பரவும். ஸோ தண்ணி முடிஞ்ச வரைக்கும் வேர் பகுதியில் ஊற்றுங்க, ஓரளவுக்கு இந்த நோய்கள்லாம் கட்டுப்படுத்த முடியும். இந்த இலை சுருட்டல் நோய்க்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அடுத்தது மாவு பூச்சிக்கு நீம் ஆயில் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை நான் ஒரு பெஸ்ட் மெத்தட் சொன்னேன், கையில் ஜஸ்ட் ஒரு க்ளவுஸ் மாதிரி போட்டு எந்தெந்த இடத்துலலாம் மாவு பூச்சி இருக்கோ ஜஸ்ட் பார்த்து அதை நல்லா ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து நிறைய பேர் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் தான், பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனிங். தக்காளியில் வந்து உங்களுக்கு இலைகள் அதிகமாக வேணுமா, காய்கள் அதிகமாக வேணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தக்காளியில் உங்களுக்கு காய்கள் தான் அதிகமாக வேணும் அப்படின்னா சின்னதாக நீங்கள் வந்து ஒரு ப்ரூனிங், அதாவது கவாத்து பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரூனிங் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்டிட்டர்மின் வெரைட்டியில் தான் பண்ணணும், டிட்டர்மின் வெரைட்டியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எக்ஸாக்டாக வந்து கிடையாதுங்க. ரொம்ப வளர்த்து நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா இலைகளுக்கே எல்லா சத்துக்களும் போயிடும். சின்னதாக ஸ்டார்டிங்லேருந்து வரும்போது நீங்கள் வந்து செடி ஓரளவுக்கு ஷேப் பண்ணுறது நல்லது. அடியில் இருக்கிற சில இலைகள் கிளைகள் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு மேலே வளர்கிற சில இலைகள் கிளைகளுக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எப்படி ப்ரூனிங் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அதுக்குன்னே நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். எந்த நேரத்தில் எப்படி பண்ணணுன்றதை தெளிவாக பண்ணுங்கள். அதுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நம்ம வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் எப்போ அறுவடை பண்ணுறது. தக்காளி வந்து ரெட் கலரில் மாறும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ரெட் கலரில் மாறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு செடியில் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் அது மாறும். அது சில நேரத்தில் பச்சை கலர்லேயே ரொம்ப நாள் இருந்துக்கிட்டே இருக்கும். சில டைமில் வந்து கிளைமேட்னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை கலர் தன்மையிலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பச்சை கலரில் கூட நீங்கள் அறுவடை பண்ணலாம். காயை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி காயாகவே நீங்கள் எடுத்து சமைக்கலாம், பொரியல் பண்ணலாம். நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்குது தக்காளி காயில் பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் பறித்து கூட நீங்கள் வச்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நல்லா பழமாக வரும். ஸோ நீங்கள் வந்து தக்காளி ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க பழமாகணுன்ட்டு. ஸோ ரொம்ப பழமாச்சுனாலும் உங்களுக்கு அணில் இல்லை வேறு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து அதை வந்து சாப்பிட்டு போகலாம். நான் நிறையா அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நல்ல ரெட் கலரில் பழமாக வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் எங்கேருந்தாவது குரங்கு வரும். சில நேரத்தில் நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம், குரங்கு மாடி தோட்டத்துக்கு வந்து அட்டகாசம் பண்ண வீடியோலாம் கூட. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே அறுவடை பண்ணிவிடுங்க. சில நேரத்தில் காய் ரொம்ப சின்னதாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. சின்னதாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு தான். சத்துக்கள் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு தொட்டியில் வச்சு நீங்கள் கொடுத்தாலும் நம்ம கொடுக்குற சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் வழியாக வெளியில் போய்கிட்டே தான் இருக்கும். ட்ரைனேஜ் ஹோல் போட்டிருக்கோம்ல, அது வழியாக எக்ஸஸ் வாட்டர் வழியாக போய்கிட்டே தான் இருக்கும். கரெக்டான ஒரு உரம் வந்து வைக்கணும். பூக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு கை இல்லை 2 கை வந்து வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை அதுக்கப்புறம் மாட்டு சாண உரமோ நீங்கள் வச்சு விடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செடியோட வளர்த்திக்கும் நல்ல ஒரு அறுவடைக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் தக்காளி செடி நல்லாவே வந்து உங்களுக்கு காய் கொடுக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருமே ஷேர்
ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Sakthivel. Have a happy growing day. Bye bye.